லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களுக்கு பகிருங்கள். நாம் இணைந்து பயணிப்போம். லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கும். நான் வணக்கம். வணக்கம் சின்னா. ரெட் ஜெயின் மூவிஸ் உதயநிதி ஸ்டாலின் வழங்கும் அப்படின்றது மாறி இன்ப நிதி அப்படின்னு புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. புதுசாக ஒரு வரவு தமிழ் சினிமாவுக்கு வந்துருக்குது. தமிழ் சினிமாக்குன்னு ஏங்க சுருக்கி பேசுகிறீங்க? அது தமிழ் சினிமாக்காங்க, தமிழக அரசியலுக்குங்க, தமிழக மக்களுக்காக ஒரு புது வரவு. நீங்கள் என்ன இவ்வளவு இதாக வந்து எல்லையை குறைக்கிறீங்க? சரி, இன்னைக்கு சினிமாவுக்கு வந்திருக்காரு. அதான் அது எங்களுடைய பாலிசி. நாங்கள் ஒருத்தங்களை அறிமுகப்படுத்தும் போது எல்லாரையும் நாங்கள் சிஎம் ஆகி பார்த்துருவோமா என்ன? இல்லை, அதெல்லாம் அப்படி தான் நடக்கும். என்ன இப்போ நீங்கள் உதயநிதியை யோசிச்சு பார்த்தீங்களா? அவர் தான் எவ்வளோ சொன்னார். ஐயா என்னங்க நீங்கள் கட்சிக்கு எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க, அவங்கள தான் அவங்க இது பண்ணுவாங்க, எனக்கெல்லாம் அரசியல் சேர்த்து ஒத்தே வராதுன்னாரு. அப்புறம் வந்து தலைவர்கள் மக்கள் எல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னோடனே வந்தாச்சு. இன்னும் துணை முதல்வர் வரைக்கும் வந்துட்டார். அடுத்தது தந்தை ஓய்வு பெற்றோடனே முதல்வர் ஆக்கிடுவாங்க. அடுத்தது துணை முதல்வருக்கு ரெடி பண்ணோம்ல எப்பவுமே. ஸோ அதுக்கான வேலைகள்லாம் நடந்தது. இப்போ திமுகவுடைய பாலிசி எப்படின்னா, திமுக இல்லை, கோபாலபுரம் ப்ரொடக்ஷன் அவங்களுடைய பாலிசி எப்படின்னா, மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும் முதல்ல ஒரு கேரக்டரை. அது எளிதான வழி வந்து ஒரே வழி திரைத்துறை தான், சினிமா. அப்போ யாராவது ஒரு டைரக்டரை பிடிச்சி நம்மளால் வந்து நடிக்க வச்சோம்னா அந்த படத்தை இவங்க தான் அதிகாரம் இருக்குது, எல்லா தேட்டரையும் போடுவேன், வலுக்கட்டாயமாக நீங்கள் வந்து அவங்க படத்தை தான் பார்த்தாகணும். தொலைக்காட்சியை தொடங்கினாலே வந்து இந்திய தொலைக்காட்சிகள் முதல் முறையாகன்ட்டு அவங்க படத்தை தான் போடுவாங்க. எப்படியும் உங்கள்கிட்ட கொண்டு வந்து அந்த முகத்தை சேர்த்துருவாங்க. முகம் ரீச் ஆயிரும். முகம் ரீச் ஆகிட்டுனா அடுத்தது அரசியலுக்குள்ளே எளிதாக வந்து கொண்டு வந்து சேர்த்துடலாம். இது ஒரு டெக்னிக். இந்த டெக்னிக் படி தான் வந்து கருணாநிதி அவர்கள் வசனம் எழுதி அவர் பன்முக திறமை கொண்டு வந்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து மூக்கா முத்துவை கொண்டு எம்ஜிஆருக்கு போட்டியாக வந்தாங்க. கடைசியில் ஆமாம், அது வந்து குடியில் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்டாலினையும் அப்படி தான் இறக்கி விட்டாங்க. உதயநிதி அவரையும் அப்படி தான் இறக்கி விட்டாங்க. அடுத்து இன்பநிதி பயிற்சியில் எடுக்காரு. பார்த்தீங்களா? பயங்கரமாக கண்ணீர் விட்டு அப்புறம் வந்து திரைத்துறை பயிற்சியில் எடுக்காரு. அது மாதிரி அடுத்தது அவர் 2-3 படம் நடிப்பார். அதுக்கப்புறம் உங்களுக்கு சீக்கிரமே இன்னொரு துணை முதல்வர் கிடைப்பார். அப்படி இப்படி இதுதான். அவ்வளோ கேவலமாக இருக்கிறான் தமிழகம். தமிழ்நாட்டு அரசியல் அவ்வளோ கேவலமாக தான் இருக்குது. இதுதான் குலத்தொழில். திருமாவளவன் அவர்கள் எதையோ சொல்கிறார்ல, இதுதான் குலத்தொழில். இது அவங்களுடைய குலத்தொழிலா? ஆனால் வந்து இது அவங்க குலத்தொழிலாக மாற்றப்பட்டது. அப்போ இவர்கள் இதுதான் கொத்தடிமைத்தனம், இவர்களுக்கு முட்டு கொடுக்கறது. நாங்கள் வந்து எங்கள் உட்கட்சி பிரச்சனை. அது இன்பநிதி அரசியலுக்கு வருவது. நீங்கள் என்ன சொன்னாலும் ஓட்டு மக்கள் தானே போடுறாங்க. மக்கள் தான் போடுவாங்க. அவங்க வராங்க, அந்த வழி வராங்க, ஏன் மக்கள் தான். நாங்கள் வந்து மக்கள் தானே ஓட்டு போட்டு, அதாவது மக்கள் வட இந்தியர்களை நம்ம வந்து வடக்கன்ஸ் அப்படி இப்படின்னு என்னென்னமோ நீங்கள் எள்ளி நகையாடுறீங்க. இங்கே இருக்கிறவங்கலாம் அவங்க படிக்காத தற்கொலை அதெல்லாம் என்னமோ சொல்கிறீங்க. ஆனால் உண்மையிலே அங்கே வந்து இங்கே இருக்கிற இந்த காந்தி கல்ச்சர் அங்கே கிடையாது. அங்கே யாரும் பெருவாரியாக வந்து ஓட்டு போடுறதுக்கு பணம் கொடுத்து அப்படி வந்து அது ஒரு ட்ரெண்டிங்காக அங்கே கிடையவே கிடையாது. இங்கே இருக்கிற செட்டப்பை பார்த்தா இப்படி பண்ணலாம் அப்படின்னு அவன் இப்போ தான் அதை வந்து கற்றுக்கிறான், அந்த தொழில் வித்தையை. அதை கற்றுக் கொடுத்தவங்களே இங்குள்ள திராவிட அரசு ஆட்சியாளர்கள் தான், திராவிட கட்சிகள் தான். இதை மாதிரி இங்கே வந்து நம்ம காந்தியில் வந்து மூழ்கி போய் கிடக்கும். தேர்தலுக்கு முதல் நாள் 2 நாளைக்கு முன்னாடி கொடுக்கப்படுற காந்திகளும் டோக்கன்களும் பாட்டில்களும் வீரர்கள், திராவிட வீரன், நான் தவற சொல்லிட்டேன், வெறும் பாட்டில் கிடையாது, திராவிட வீரன்களும் அப்படி அதன் மூலமாக நம்ம மக்கள் இதாகிட்டாங்க. அதுலேருந்து நம்ம மீட்டு கொண்டு வர்றதுக்கு அதை பேசி இனம் வரலாறு நம்ம பாட்டன்கள் அது தமிழோடைய தொன்மை வரலாறு அப்படின்லாம் என்னென்னமோ பேசி நம்ம ஒரு செட்டை உருவாக்கி வச்சுக்கிட்டு இருந்தா ஒருத்தர் குறுக்க இந்த கௌசிக்கு வந்தான்ட்டு அவர் வந்து பார்த்தீங்களா மதுரை மாநாடுக்கு பாருங்க எவ்வளோ அதை வந்து அது அவங்க வந்து அரசப்பட்ட இதெல்லாம் வேஸ்ட்ன்ற மாதிரி தெரியுது. எள்ளுவைய பூக்கலைங்கிற மாதிரி தான் ஆகிப்போச்சு. அதாவது அந்த பசங்க பார்த்தா வருத்தமாக இருக்குது. நடிகர் விஜய் மேலே வருத்தம் கிடையாது. அவருடைய வேலையை அதை செய்கிறாரு. நம்ம பசங்க நம்ம பிள்ளைங்க இவ்வளோ தற்குறிகளாக இருக்க அப்படின்னு நம்ம பிள்ளைங்க மேலே தான் வருத்தம் இருக்குது. அந்த பிள்ளைங்களை வளர்த்த நாம தான் வந்து குற்றவாளிகள். இப்படி ஒரு அரசியல் விழிப்புணர்வே இல்லாமல் ஒரு நடிகர் பின்னாடி போய் இப்படி அடிச்சு பிடிச்சிட்டு அவன் தூக்கி பவுன்சர் தூக்கி போடுற அளவுக்கு இருந்து அந்த பவுன்சர் தூக்கி போட்டது நான் தான் அதுக்கு 2 பேர் சண்டை. ஏண்டா தூக்கி போட்டது அவமானம் விட உடனே அதுக்கு வந்து அதுக்கு சண்டை போடுதான். அதுக்கு அப்போ அவன் என்னோட நிலைமை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இந்த அளவுக்கு தான் நம்மளுடைய அரசியல் பிள்ளைங்க உருவாக்கியிருக்கோம். இதில் நீங்கள் வந்து இன்பநிதி உங்களுக்கு முதல்வர் வராமல் வேறு யார் வருவா சொல்லுங்கள்? இதுதான் நடக்கும். நீங்கள் என்னமோ வந்து மக்கள் தான் ஓட்டு போட்டாங்கன்னா மக்களை ஓட்டு போட வைக்கிறோம்.
நாங்கள் என்ன கொடுத்தாலும் அதுக்கு ஏற்றாப்புல மக்கள் ஓட்டு போடுவாங்க. இவன் வந்து ஓட்டு போடுறதுக்கு முதல்ல தான் சத்தியம் வாங்கிறான்ல. வேற எந்த இது சத்தியம் பண்ணால் கூட பொய்ன்னு நம்பிடுவான் போல இருக்கு. ஓட்டு போடும்போது அதுக்கு நாள் வாங்குற சத்தியத்தை தான் வந்து ஃபாலோ பண்ணுறான், கட்டாயமாக பின்தொடர்றான். இப்போ இன்பநிதி வந்து இப்போ தான் வளர்ந்து ஒரு ப்ரொடியூசர் வந்திருக்காரு. இப்போ பல காலமாக முன்னாடி இருக்கிற வந்து கலைப்புலி எஸ் தானு இந்த மாதிரியான ஒரு ப்ரொடியூசருக்கு மத்தியில் இன்பநிதி புதுசாக வந்துக்கிற அந்த வரவுக்கு தனுஷ் போன்ற பிரபலமான ஆட்கள்லாம் வந்து ஒரு ப்ரமோஷன் கொடுக்குறது, வாழ்த்து தெரிவிக்கிறது, இந்த மாதிரியான ஒரு போக்கு வந்து இது மாதிரி ரொம்ப நாளாக இருக்கிற ப்ரொடியூசர்களுக்கு வந்து எந்த மாதிரியான ஒரு மனநிலை உருவாக்குது? இதில் ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்குது? அவர்கள் தான் வந்து ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையே கையில் வச்சுருக்காங்க. இதில் இன்பன் உதயநிதி, வெறும் உதயநிதி இல்லை, இன்பன் உதயநிதி, வெறும் இன்பநிதி அப்படின்னா இன்ப நிதின்னு முடிஞ்சது. ஓகே, அப்போ அதனால் இன்பன் உதயநிதி அப்படின்னு மாற்றி உதயநிதி ஸ்டாலின் அப்படின்ற மாதிரி இது வந்து இன்பன் உதயநிதி அப்படின்ட்டு எப்படியாவது நிதி வந்துடணும். ஓகே, அதனால் இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இது வந்து இயல்பாக நடக்கிறதா. அவர்கள் வந்து இப்போ உதயநிதி தான் சொன்னார், நான் வந்து அரசியலுக்கு வர மாட்டேன், சினிமா இதுதான் அப்படின்னாரு. கடைசியில் அரசியலுக்கு வந்தார். இவர்களுக்கு இது வாடிக்கை தான். அவர் எப்படி படம் முதல்ல அவர் ரெட் ஜெயிண்ட் எப்படி ஆரம்பித்தார் அப்படிங்கிற கேள்வி யாராவது எழுப்பணுமா? இப்போ கருணாநிதி அவர்களுடைய வருவாய் ஒரு முதல்வராக என்ன சம்பளம் வாங்கியிருப்பார், வசனம் படத்துக்கு எழுதுனா என்ன சம்பளம் ஆகிருப்பார். சரி, அதுக்கப்புறம் அவருடைய பையன், அதுக்கப்புறம் உதயநிதிக்கு எங்கேருந்து இவ்வளோ பணம் வந்துச்சு, இப்போ இன்பநிதிக்கு இவர்கள் என்ன உழைப்பு உழைத்தார்கள், உழைச்சி தான் வாங்கியிருப்பாங்க. இல்லை அதான் என்ன அவ்வளோ கடினமான என்ன உழைப்பு நமக்கு தெரில, அது என்ன மாதிரியான உழைப்பு அப்படின்னு தெரில. அப்படி உழைத்து அவர்கள் சம்பாதித்து வேர்வை சிந்தி, நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த தூய்மை பணியாளர்கள் கடினமாக உழைக்கிறாங்கல்ல, அதை விட கடினமாக உழைத்து அவர்கள் சம்பாதித்த காசில் அவர்கள் படம் எடுக்கிறாங்க. இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நான் இப்போ இதனை தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து நான் சனாதனத்தை எதிர்த்து ஒரு வழக்கு வந்ததில் நான் எதுக்குமே பயப்படவே மாட்டேன், எவ்வளோ பேர் பிரச்சனைலாம் நாங்கள் பார்த்துக்குவோம், இந்த சனாதனத்தை எதிர்க்கிறதுல நாம தான் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. நாம தான், நாங்கள் தான் சனாதனம், நாங்கள்லாம் வந்து சனாதனத்தை முட்டையை அறுத்து தாச்சிட்டோம். கடைசி நீங்களே சொல்லிட்டீங்க நாம தான். இல்லை அதான் நாம தான் அப்படின்ட்டு அவ்வளோ சனாதனத்தை எதிர்த்து இவங்க சாதிச்சிட்டாங்கன்ட்டு. முதல்ல அவ்வளோ நீங்கள் வீரர்களாக இருந்தால் இந்த வழக்கை வந்து எதிர்கொள்ளணும். எல்லா இடத்துலையும் வந்து போடப்பட்ட வழக்கை எதிர்கொள்ளணும். இல்லை வந்து திராவிட வீரனாக சிறை சென்று அதை வந்து வெளியே வந்து இது பண்ணியிருக்கணும். அதை வந்து கர்நாடக நீதிமன்றத்துக்கு மாற்ற வைத்து அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு தொகை கட்டி இதெல்லாம் வந்து எதுக்கு செஞ்சீங்க? முதல்ல எந்த ஒரு அரசியல் அறிவு உள்ளவர் கூட ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபிக்கு எது வாய்ப்பாக கொடுக்கும் அப்படிங்கிற இப்போ குறைந்தபட்ச புரிதல் இருக்கவங்க கூட இப்படி ஒருத்தர் பேச மாட்டாங்க. இதன் மூலமாக என்ன தெரியுது? கடைசியில் இவர்கள் சனாதனம் அது இதுன்னு பேசினதோட விளைவு பிஜேபி வந்து அங்கே எளிதாக வெற்றி பெறுது. வடக்க சங்க பேசுறதுக்கும் அங்கே ஆமாம் இல்லை, அதான் இவர் பேசுனதை வச்சு தான் அவன் அங்கே மார்க்கெட்டிங்கே பண்ணான். அதாவது 2014 நினைக்கிறேன், அவன் மோடியை வந்து அவர்கள் வந்து பூம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, மார்க்கெட் பண்ணி ஊதி பெருசாகிக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா காங்கிரஸுக்கு சாதகமாக போயிட்டுருக்கு. கடைசியில் மணிசங்கர் ஐயர் வந்து டீ விற்றவங்களாம் பிரதமராக ஆசைப்படுறாங்கன்னு ஒரு வார்த்தை விட்டா பிடிச்சாங்க, போடு வாடா வாடா வடிவல் வாடி செல்ல வான்னு அதை மாதிரி வா ராஜா அப்படின்னு கூப்பிட்டு அழகாக அதை மார்க்கெட்டிங் பண்ணாங்க. ஆமாம், நாங்கள் டீ விற்கிறவன் தான், நான் ஒரு சாதாரண நம்மளுக்கு சொல்லவா வேணும், அப்படியே கண்ணீர் விட்டு ஆமாம் நான் வந்து இவர்களை போன்ற பெரும் பணக்காரர்களிருந்து வரவில்லை. இங்கே 90% பேர் ஏழை நடுத்தர மக்கள். இவர்கள் இந்த சென்டிமெண்ட்டு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, டக்குன்னு தூக்கி வச்சாங்க. இன்னும் 15 வருஷம் கிட்ட நெருங்கவே முடியல, இன்னும் நெருங்க முடியுமான்னு தெரில. ஏன்னா அவர்களுடைய அவர்கள் வாக்கு இயந்திரத்தையும் கையில் வச்சுருக்காங்க, தேர்தல் ஆணையரை கையில் வச்சுருக்காங்க, எல்லா குட்டிச்சாத்தனையும் கையில் வச்சுருக்காங்க. வாய்ப்பு இல்லை. அப்படி பிஜேபிக்கு சாதகமான ஒரு விஷயத்த தமிழ்நாட்டில் இருந்துட்டு திமுகவுடைய துணை முதல்வர் பேசுகிறார். அது வந்து பிஜேபி வடக்க ஃபுல்லாக அதை வச்சு அரசியல் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க. இப்போது திமுகவுக்கு சாதகமான வேலையை பிஜேபி செய்யுது இங்கே. ஆமாம், இவர்களுக்கு அவர்கள் உதவ, அவர்களுக்கு இவர்கள் உதவ அப்படின்னு மாறி பரஸ்பரம் உதவி கொண்டு பிஜேபி வந்து நாங்கள் ஆட்சிக்கு வரணும், நாங்கள் இருக்கணும் தான் அவங்க நினைப்பாங்க. அவங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒன்றுமே இல்லைங்க. அவங்களுக்கு சென்ட்ரல் தான் ரூலு. ஒட்டுமொத்த எல்லா மாநிலங்களையும் வந்து சென்ட்ரல் பவர் வச்சு கைக்குள்ளே வச்சுக்கிடுறாங்க. எல்லாருக்கும் இடி இருக்குது, இன்கம் டேக்ஸ் இருக்குது, சிபிஐ இருக்குது, எல்லாத்தையும் அனுப்புனாலே போதும், எல்லா பேரும் வழிக்கு வந்துடும்.
இப்போ வந்து அதிமுகவுக்கு விருப்பமே இல்லை பிஜேபி கூட கூட்டணி வைக்க, கட்டாய திருமணம் பண்ணி வச்சுக்கிட்டாங்களா? எப்படி நடந்துச்சு? சென்ட்ரல் பவர். ம். உங்களுக்கு சென்ட்ரலில் வந்து இப்போ பாமகவை பிரித்து விடணும்னா பிரித்து விட்டுருவாங்க. அப்பாவுக்கு கட்சியே இல்லை, பையனுக்கு தான். யார் தங்க கூட கூட்டணியில் இருக்காங்களோ அவங்க கட்சி தான் ஒரிஜினலு. மகாராஷ்டிராவில் நடந்துச்சுல்ல, சிவசேனா உடச்சி விட்டாங்க. இதே மாதிரி தான் அவங்க செய்வாங்க. அப்போ அவங்களுக்கு சென்ட்ரல் பவர் தான் முக்கியம். இங்கே மாநிலத்தில் அவங்க அதிகாரத்தை பிடிச்சி அண்ணாமலையை முதல்வராக்கிறதுக்காக வந்து பிஜேபி இருக்குது. அதெல்லாம் நீண்ட கால செயல் திட்டம். அதுக்கான சூழல் இப்போதைக்கு கிடையாது அப்படிங்கிறது நம்மளோட அவர்களுக்கு நல்லா தெரியும். இப்போதைக்கு அதிமுக முதல்வர் சவாரி ஒரு 4 சீட்டு இந்த மாதிரி உள்ள பெயர முடியும் அப்படிங்கிறதுக்காக பிடிச்சி வச்சுருக்காங்க. அதெல்லாம் சும்மா அவர்களுக்கு அடுத்த தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேலைகளுக்காக அவர்கள் கையில் வச்சுக்கிட்டது. இப்படி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக வந்து பாசிச பாஜக பூந்துரும் அப்படின்னு சொல்லி பிஜேபி காட்டி அரசியல் பண்ணி அதிகாரத்தை பிடிக்கும். அங்கே வந்து அவர்கள் வந்து அவர்களுக்கு ஏற்றாப்புல இவர்கள் பேசுவார்கள். ஒன்று அவர்கள் சனாதனத்தை ஒழிக்க வந்துட்டார்கள் அப்படின்னு அவர்கள் சங்கிகிட்ட அங்கே அரசியல் பண்ணி அவர்கள் பிடிப்பாங்க. இப்படி மாறி மாறி இவர்கள் உதவி கொள்கிறாங்க. இதுதான் இவர்களுடைய வாடிக்கை. இதில் இப்போ அவ்வளோ வீரனாக இருந்தால் நீங்கள் வந்து சனாதனத்தை எதிர்த்து இது போர் வீரன், நீங்கள் ஒரு பெரியாருடைய பேரனாக இப்படி ஒரு டெம்ப்ளேட் டைலாக் வச்சுருப்பாங்கல்ல, செட் ப்ராப்பர்ட்டி அது மாதிரி பெரியாருடைய வீரனாக இருந்தால் இது மாதிரி உங்களுடைய ஆட்சியில் ஏன் சார் இவ்வளோ இதெல்லாம் நடக்குது? இதெல்லாம் சனாதனம் கிடையாதா? நீங்கள் உங்கள் குடும்பத்தில் கருணாநிதி, உதயநிதி, ஸ்டாலின், உதயநிதி, அதுக்கப்புறம் இன்பநிதி அப்படின்னு இதெல்லாம் கொண்டு வரலாம் சனாதனம் கிடையாதா? இதுக்கு பேர் என்னது? வரிசையாக நீங்கள் வந்து உங்கள் குடும்பம் உழைக்கிறாங்க, மேலே வராங்க. அதான் உங்கள் குடும்பம். ஏன் சார் திமுகவில் வேறு யாருமே உழைக்கலையா சார்? துரைமுருகன் உழைக்கலை, ஆராசா உழைக்கலை, வேறு யாருமே இல்லையா சார்? நேரு உழைக்கலை, யாருமே இல்லையா? அது எப்படி உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களே அடுத்தடுத்து வருவீங்க? ஸ்டாலின் வந்து ஒரு கிளை இதெல்லாம் சமூக நீதி பேசுகிற அந்த கட்சி தொண்டர்கள் பேசணும். அவங்களே கேள்வி எழுப்பலை. அதை வந்து சொல்கிறாங்க இது எங்களுடைய உட்கட்சி பிரச்சனை, இன்ப நிதியை கொண்டு வருவது அது குறித்து மற்றவர்கள் பேச வேண்டியது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. மானங்கட்டத்தனமாக சொல்லிட்டாங்க. அப்படிங்கும்போது இவர்கள் பேசுகிற சமூக நீதி, பெரியாரியம் இதுக்கெல்லாம் ஏதாவது இருக்கா? எல்லாருக்கும் எல்லாமும் கொடுக்குறது தான் திராவிட மாடல்னு சொல்கிறாரு. ஆமாம், சரி. அந்த எல்லாருக்கும் எல்லாம் யார்? கோபாலபுரத்தில் இருக்கவங்களா? ஒன்லி கோபாலபுரத்து குடிமக்களா? அப்படி ஒரு இந்த கோபாலபுரத்து கீரா எழுதுகிற தொடர் மாதிரி இவர்கள் வந்து கோபாலபுரத்து குடிமக்கள். அப்படி திமுகவுக்கு இது ஒன்றும் புதிது கிடையாது. இவர்களுடைய வாடிக்கை தான். மாறி மாறி இதை தான் செய்வாங்க. இதனை தொடர்ந்து டிடிவி தினகரன் வந்து நாங்கள் இந்த கூட்டணி இருந்து வெளியே போகிறோன்னு சொல்லியிருக்காரு. அதிருப்தியில் இருக்கிறாங்க பிரேமலதா, விஜயகாந்த். இவர்கள் எல்லாரும் சேர்ந்து விஜய் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு புதுசாக ஒரு கூட்டணி அமைக்கலாம். அன்புமணி ராமதாஸ் சொல்கிறாரு, இன்னும் 4 மாதம் பொறுத்துங்க, நமது கூட்டணி தான் ஆட்சி அமைக்க போகுது, மிக விரைவில் உங்களுக்கு நான் கூட்டணி சொல்லிடுறேன்னு சொல்கிறாரு. இவங்கெல்லாம் புதுசாக ஏன்னா உருவாகி ஒரு புதிய கூட்டணி உருவாக்குறதுக்கு வாய்ப்பு. அப்படி ஒரு சூழல் நோக்கி இவர்கள் போகலை, திமுக போக வைக்குது இவங்க எல்லாரும். ஆமாம், திமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுக அணி பலமாக இருந்துடக்கூடாது. அப்போ அதுகளை வந்து இந்த காளைகளை பிரித்து விட்டு வேட்டையாடுற யுக்தி தான். எல்லா காளைகளையும் பிரித்து விட்டு இவர்களுக்குள்ளே வந்து பிரச்சனைகளை உண்டு பண்ணுறது. அதுக்கு பல ஸ்வீட் பாக்ஸுகள் கைமாறப்பட்டிருக்குன்னு வைங்களேன். அப்படி பிரித்து விட்டு அவர்கள் வேலை பார்க்குறாங்க. அதனோட இதுதான் செங்கோட்டையில் ஆரம்பிச்சு செங்கோட்டையில் பிஜேபி இயக்கலாம். பழனிசாமி எங்கே பிஜேபியை கலட்டி விட்டுருவாரோ அப்படிங்கலாம் அவர் கண்ட்ரோல் வைக்கிறது செங்கோட்டையன், சசிகலா, டிடிவி அப்படின்னு மாறி மாறி விளையாடுறாங்களா. இப்போ டிடிவி விஜய் அணிக்கு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தோட்டத்தை உருவாக்குறாங்க. ஓபிஎஸ் இப்போ பிஜேபி நம்பி போன ஓபிஎஸ்ஸோடைய கதி என்ன? தர்மயுத்தம் நடத்த போகிறேன்னாரு, கடைசியில் வந்து அப்பாயின்மெண்ட் கூட கிடைக்கல. இதுதான் பிஜேபி வைக்கிறது. இப்போ பழனிசாமி அவர்கள் நீங்கள் வந்து ஒரு ஆளுமையான தலைவராக அவர் உருவாகிறதுனால வந்து பிஜேபி அவரை சார்ந்து இருக்குது. அதையும் வந்து இவர்களை அந்த பழனிசாமியை நம்மளுடைய வசத்திலே வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரியான ஆள்கள் வைக்கிறாங்களே தவிர்த்து மற்றபடி இவர்கள் செங்கோட்டையன் என்ன பெரிய மக்கள் செல்வாக்குள்ள தலைவரா? அவர் பின்னாடி 4-5 பேர் இருக்காங்க. என்ன பெரிய எத்தனை பெரிய ஒரு பொண்ணாக்கும் கிடையாது, ஒரு செல்வாக்கும் கிடையாது. செங்கோட்டையனுக்குன்னு தனியாக எந்த மக்கள் செல்வாக்கு இருக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஜெயலலிதா காலத்திலே அவர் வந்து ஓரங்கட்டு தான் வைக்கப்பட்டிருந்தார். என்ன செல்வாக்கு இருந்தது? ஓபிஎஸ் அவருடைய இது செல்வாக்கு என்னாச்சு? இன்றைக்கி அவருடைய கட்சியில் இருக்கவங்களே வந்து தலைவர் ஒரு செல்வாக்காக இருந்தால் பின்னாடி தொண்டை கெத்தாக வருவான். அவருக்கே அப்பாயின்மெண்ட்டு கிடைக்கல. அப்புறம் நம்ம என்ன பண்ணுறது? பேசாமல் அதுக்கு நம்ம பிஜேபியில் பேசியாந்துடலான்னு அவன் நினைப்பான். இதுதான் நடக்கும். எதுக்கு ஓபிஎஸ் பின்னாடி நிற்கணும்? இவர்கள் வந்து தங்களுடைய சமூக வாக்குகள் தங்கள் பின்னாடி இருப்பதாக அப்படி ஒரு தோட்டத்தை காட்டி இவர்கள் அரசியல் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதில் இதால் ஒன்றும் நடந்துட போகிறது கிடையாது. நான் பிரேமலதா அவர்கள் வந்து பழனிசாமி முதுகில் குத்தி விட்டார் அப்படின்னு பேசினாங்க. இப்போ வந்து நான் அப்படி சொல்லலை, பொருள் தவறாக புரிந்து கொண்டதுன்னு மாற்றுறாங்க. இது மாறி மாறி தேர்தல் நெருக்கத்தில் அப்படி 4 ஸ்வீட் பாக்ஸுகளோட எண்ணிக்கைகளை 2026 தேர்தல் கண்டிப்பாக ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். ஆமாம், ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். பல விளையாட்டுகள் நடக்கும், பல முனை தாக்குகள் நடக்கும். பல தேர்தல் நெருக்கத்தில் இவர்கள்லாம் வந்து போகலாம் கூட்டணி வைக்கலாம்னு நினைக்கிற விஜயே அதிமுகவோட சேருவார். இதுவும் நடக்கும். என்ன வேணாலும் நடக்கலாம்.
மீண்டும் ஒரு நிகழ்வு சந்திப்போம்னா. நன்றி. நன்றி, வணக்கம்.